இருக்கும்படி தேவன் ஏற்படுத்துகிற மகாபெரும் கிருபைக்காக நன்றி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு. நான் வந்து போன ஆகஸ்ட்டில் வந்தது. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக பிரதர் கூப்பிட்டுருந்தார். அப்போ வந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஆகிடுச்சு இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை அன்போடு அழைத்த பிரதர் சதீஷ் அவர்களுக்கும் அவர் துணைவார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் என்னுடைய ஊழியத்தையும் ஒரு குடும்பத்தையும் அவருடைய வேலையும் ஆசீர்வதித்து பெருக்கப்படுவார். ஆமென். ஜெபிக்கலாம். பிரயோஜனமானவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற இதயத்தின் தியானமும் சமூகத்துக்கு ரீதியாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு உத்தமத்தில் நிலைத்து நெல்லுங்கள். உத்தமத்தில் நிலைத்து நெல்லுங்கள். சரிங்களா? என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 2:3. இங்கு கர்த்தர் பிசாசை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாரை குறித்துனா யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார் கர்த்தர். என்ன சொல்லுகிறார்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் உத்தமன் உத்தமன் என்ற வார்த்தை வந்து மறுபடியும் வரும். அதே போல் வேதம் யோபு குறித்து சொல்லுகிற சாட்சி. யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலங்குமாயிருந்தான். இது வேதம் யோபை குறித்து கொடுக்கிற ஒரு சாட்சி. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இதுதான் ஹைலைட். என்னன்னா, சாத்தானால் ஏவப்பட்ட அவன் மனைவி அவளை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபு, அதாவது அவன் மனைவி வந்து யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ யோபு தன்னை குறித்தே சொல்லுகிற ஒரு சாட்சி பாருங்க. யோபு தன்னை குறித்தே சொல்லுகிறான். யோபு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில், யோபு 27:5, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அதாவது நான் சாகிற வரைக்கும் என் உத்தமத்தில் நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி யோபு சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் வந்து சாட்சி சொல்லும் போது யோபுவை உத்தமன் என்று சொல்லுகிறார் இல்லையா? வேதமும் யோபுவை உத்தமன் என்று சொல்லுகிறது இல்லையா? யோபுவும் தன்னை குறித்து சொல்லும் போதும் உத்தமன் என்று யோபு சொல்லுகிறார் இல்லையா? இப்போ இந்த உத்தமம் என்ற வார்த்தைனா என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த செய்தி முழுவதும் இந்த உத்தமம் என்ற வார்த்தையை நீங்கள் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தமம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதே ஆண்டவரை வந்து கனம் பண்ணுகிறார். இப்போ உத்தமமாய் நம்ம வாழ்ந்தால் ஆண்டவர் தருகிற ஆனர், அதாவது ஆண்டவர் தருகிற கனம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆனர் பண்ணுறான்னு பார்க்கும்போது 2 நாளாகமும் 16ஆம் வசனம், 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, 2 நாளாகமும் 16:9 பார்க்கும்போது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பூமியில் பார்க்கிறார். யாரை பார்க்கிறான்னா, யார் உத்தமமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். எதுக்கு பார்க்கிறாருன்னா, அவருடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி. சரிங்களா? ஆண்டவர் பூமியை நோக்கி பார்க்கிறார். எதுக்கு பார்க்கிறார்னா, அவருடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி பார்க்கிறார். ஒரு ஆண்டவருடைய வல்லமை நமக்கு விளங்கும் போது நம்மளுக்கு தடுமாற்றம் இருக்காது, தோல்வி இருக்காது இல்லையா? நம்ம வெட்கப்பட மாட்டோம், பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு இருக்கும்போது அந்த காரியம் நடக்கும். இப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆனர். சரிங்களா? ஒரு கணம். யார் உத்தமமாக இருக்கிறார்களோ அவருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு கணம். சரி, நம்ம உத்தமம்னு நிறைய பார்க்குறோம். இப்படி உத்தமம்னா என்ன, அது குறித்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வேதத்தில் இப்போது பிரதர் பேசும்போது கூட அந்த சம்பவத்தை லைட்டாக டச் பண்ணார். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 7-8, 2 நாளாகமும் 16:7-8, 7ஆம் வசனத்தில் ஒரு காரியம் ஒன்று நடக்கும், 8ஆம் வசனத்தில் ஒரு காரியம் ஒன்று நடக்கும். பாருங்கள், 2 நாளாகமும் 16 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அக்காலத்திலே
ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியாவின் ராஜா இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இங்கே என்ன சொல்கிறாரு? நீ தேவனை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. இல்லையா? நீங்கள் யாரை சார்ந்து கொண்டீங்க? தேவனை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டார். 8ஆம் வசனம் பாருங்க. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள ஏத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. இல்லையா? இந்த 2 வசனத்துலையும் 2 காரியம் பார்க்கணும். ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒன்று இருக்கு, ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் நடந்திருக்கு. இல்லையா? கர்த்தரை சார்ந்து கொள்ளாத போது சீரியாவின் ராஜ்யம் என்னாச்சா? அவர் கைக்கு தப்பி போயிட்டு. இல்லையா? இப்போ 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் ஏத்தியோப்பியரின் இல்லையா லூபியரும் மகா சேனையாக இருந்தால் கர்த்தரை சார்ந்து கொண்டபடி அவரின் கைக்கு அவர் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இது 2 காரியம் நடந்திருக்கு. இது ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இல்லையா? அப்போது கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல், இல்லையா, எந்த காரியத்திலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதான் உத்தமத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறது. இதனால் விளைவு என்ன ஆச்சு? இப்போ ஒரு 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவங்க சார்ந்து கொள்ளலை. 8ஆம் வசனத்தில் சார்ந்து கொண்டார்கள். சார்ந்து கொள்ளாத போது ஒரு காரியம் நடந்தது, ஆண்டவரை சார்ந்து கொண்ட போது இன்னொரு காரியம் நடந்தது. இப்போ இது விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் இங்கே அனானி சொல்கிற காரியம் பாருங்கள். தம்மை பற்றி இந்த நம்ம படித்தோம்ல, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பட்டபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாக இருந்தீர், ஆகையால் இதன் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. 2 காரியம் நடந்தது. ஒரு யுத்தம் வருவது அதில் ஆண்டவர் இந்த ஆசா ஆண்டவரை சார்ந்து கொண்டார். இன்னொரு யுத்தம் வரும்போது அவரை சார்ந்து கொள்ளலை. அதனால் ஒரு காரியம் பாசிட்டிவாக நடந்தது, ஒரு காரியம் நெகட்டிவாக நடந்தது. இல்லையா? இப்போ நம்ம இந்த ஆசா வாழ்க்கையில் கவனிக்க போகிறோம். எப்படிப்பட்ட இந்த காரியம் நடந்தது, எந்த காரியத்தில் அவர் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். இந்த ஆசா நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். பாருங்கள், 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2-5 வரை. 2 நாளாகவும் 14, 2-5. யாராவது படிக்கிறீங்களா? பாருங்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்தாரா? முதல்ல நன்மையும் செம்மையானதும் செய்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? பாருங்க, அந்நிய தேவர்கள் பலிபீடங்களை அகற்றி போட்டார். இல்லையா? சிலைகளை உடைச்சாரு, விக்கிரக தோப்புகளை வெட்டினாரு. இல்லையா? எவ்வளோ நல்ல காரியங்களை பண்ணுறாரு பாருங்க. அடுத்தது 4ஆம் வசனம் பாருங்க. அப்போ பாருங்க, ஜனங்கள் எல்லாம் ஊக்குவிக்கிறார். இல்லையா? தூண்டி விடுகிறார். இல்லையா? நீங்கள் கர்த்தரை தேடணும், நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யணும்னு சொல்லி ஜனங்களை ஊக்குவிக்கிறார். இப்போ நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். இல்லையா? அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறாரு. 5ஆம் வசனம். அவனோட ராஜ்யம் எப்படி இருந்ததா? அமைதியாக இருந்துச்சான். ஒரு பீஸ்ஃபுல் ராஜ்யம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து செம்மையான காரியத்தை செய்து, இல்லையா, கர்த்தருக்கு பிடிக்காத சிலைகளை எல்லாம் உடைத்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை அதோட கர்த்தருடைய வார்த்தை தேடவும் அவங்களை ஊக்குவித்ததுனால அவருடைய ராஜபாரம் எப்படி இருந்தது? அமெரிக்கையாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? இப்படி தான் காரியம் போகிறது. இப்போ பாருங்கள், ஒரு யுத்தம் இப்போ வருகிறது. சரிங்களா? 8ஆம் வசனம் பாருங்கள். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும் பென்யமீனிலே கேடகமும் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனைகள் ஆசாவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள். இப்போ இது ஆசாவினுடைய இராணுவ பலம். சரிங்களா? ஒரு யுத்தம் வருகிறது. இங்கே ஆசாவுடைய இராணுவ பலத்தில் பார்க்கும்போது ஈட்டியை பிடிக்கிறவர்கள் 3,80,000 பேர். சரிங்களா? அப்புறம் கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிறவர்கள் 3,00,000 2,80,000 பேர். மொத்தம் எத்தனை பேருனா 5,80,000 பேர்
இந்த ஆசானுடைய இராணுவத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 5,00,000 மொத்தம் 80,000 பேர். இப்போ 9ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ பாருங்க, எத்தியோப்பியன் ஆகிய சேரா இவனுக்கு விரோதமாக வராரு. அவருக்கு எத்தனை பேர்? 10,00,000 பேர். அதை தவிர 300 ரதங்கள். அந்த காலத்தில் 300 ரதங்கள்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆர்மி டேங்க்ஸ் மாதிரி. இவர்கிட்ட ஆசா கிட்ட இருந்தது 5,80,000 பேர் தான். ஆனால் இந்த எத்தியோப்பியன் யார்? இந்த பிளாக் பீப்புள். இப்போ பார்ப்போமே, இந்த உசைன் போல்ட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராஜா. அவர்கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்களா? 10,00,000 பேர். அதை தவிர 300 ரதங்கள். இல்லையா? இராணுவ பலத்தை வச்சு நம்ம பார்த்தோன்னா யார் இங்கே ஜெயிப்பாங்கன்னா கண்டிப்பாக எத்தியோப்பிய ராஜா தான் ஜெயிப்பான். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து தான் 10,00,000 பேர், அதோட 300 ரதங்கள். ஆனால் நம்ம ஆசா கிட்டே இருந்தது 5,80,000 பேர் தான். பாருங்கள், ஆசா ஒரு அழகான ஒரு ஜபத்தை எடுப்பார். பாருங்கள், 11ஆம் வசனத்தை பாருங்கள். உமக்கு லேசான காரியம். யாருக்கு? பல உள்ளவனாகிலும் பலவனற்றனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். படிங்க. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து. இல்லையா? நாங்கள் இன்னும் யாரை சார்ந்திருக்கிறோம்? உம்மை தான் சார்ந்திருக்கிறோம். இல்லையா? உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். அப்புறம் இப்போ பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதீரும். எங்களை மேற்கொள்ள விடாதான்னு சொல்லலை. அவர் பாருங்க எப்படி ஆண்டவரோட சேர்ந்துட்டார் பாருங்க. சொல்றாரு, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதீரும். மனுஷன் எங்களுக்கு விரோதமாக வரான், எங்களுக்கு துணை நிலும் சொல்லலை, உண்மை மேற்கொள்ள விடாதீரும். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறார் பாருங்க. இல்லையா? அதுதான் அந்த வசனம் சொல்லுறது. உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்தை எதிராக வந்தோம்னு சொல்றாரு. இப்போ பாருங்க, இப்படி தான் அவர் இருந்தார். இல்லையா? முழுமையாக ஆண்டவரை சார்ந்து கொண்டார். இதுதான் உத்தமம் என்ற வார்த்தையினுடைய பொருள். ஒரு சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். இப்போ 12ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, இப்போ ஆண்டவரே யுத்தம் செய்கிறாரு. எப்போ ஆண்டவர் யுத்தம் செய்கிறாருன்னா அவரை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே யுத்தம் செய்துகிறார். படபலத்தை படி பார்க்கும்போது எத்தியோப்பியா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட தான் 10,00,000 பேர் இருந்தாங்க. அது பாதி தான் ஆசா கிட்ட இருந்தார். ஆனால் ஆண்டவர் யுத்தம் செய்யும் போது என்ன நடக்கிறதுனா எத்தியோப்பியருக்கு ஓடி போனார்கள். 13ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, கர்த்தர் இங்கே யுத்தம் பண்ணுகிறாரு. யுத்தம் பண்ணது மட்டும் இல்லை, அவர்கள் மிகுதியான கொள்ளை அடித்து 14ஆம் வசனம் பாருங்க. மிகுதியாக இருந்தா ஏராளமான ஆஸ்தி போய் கொள்ளையிட்டார்கள். அது மட்டும் இல்லை, 15ஆம் வசனத்தை பாருங்க. திரளான ஆஸ்தி, ஏராளம் மிருக ஜீவன்களை கொள்ளையிட்டார்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ ஆசா தேவனுக்கு பயந்து நடந்தார். விக்கிரக தோப்புகளெல்லாம் இடித்தார். இல்லையா? விக்கிரகங்களாம் இடித்து போட்டார். இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மக்களை ஊக்கப்படுத்தினார். இவருக்கே இந்த யுத்தம் வரணும். இல்லையா? நம்மளும் நினைப்போம், நம்ம வாரம் தராமல் ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், இல்லை வேதத்தை படிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், எனக்கே ஆண்டவர் இந்த பிரச்சனை. இல்லையா? நம்மளும் நினைக்க தோணும். இந்த ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆசாவை அடுத்த லெவலுக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் ஆசாவுக்கு ஏராளமான ஆஸ்திகளை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் எத்தியோப்பியரை வரவரிச்சு அவனோட ஆஸ்திகளெல்லாம் ஆசாவை கொடுத்துட்டு அவன் போக வைக்கிறார். பட் ஆண்டவரை சார்ந்து நடக்கும்போது, அவரோட ஊழியத்தை நம்ம செய்யும் போது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் அதை நம்மளை தாழ்த்துறதுக்குல, நம்ம சோர்ந்து போகிறதுக்காக ஆண்டவர் பண்ணல, அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை பண்ணுறார். நம்ம எப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோமோ அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் பெருமையான மகியை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார்.
சூழ்நிலையில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆசாக்கு இருந்த படைபலத்தை விட எத்தியோப்பியாவுக்கு ஏகப்பட்ட படைபலம் இருந்தது. அவனோட 2 மடங்கு அதிகமாக இருந்தார். இருந்தாலும் ஆண்டவர் யுத்தம் செய்யும் போது அங்கே ஜெயத்தை யார் அவரை சார்ந்து கொள்கிறார்களோ அவருக்கு வெற்றியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அடுத்த ஒரு யுத்தம் வருது பாருங்க. இப்போ இவருக்கு ஏராளமான ஆஸ்திகள் வந்துடுச்சு, ஏராளமான ராஜ்யபாரம் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது என்ன ஆகுது, அனானி என்ற தீர்க்கதரிசி ஆசாவுக்கு ஒரு எச்சரிப்பு தரார். என்ன தரார் பாருங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமும் 15 அதிகாரம் 2ஆம் வசனம். யாரு? இந்த அனானி என்ற தீர்க்கதரிசி. இவருக்கு ஒரு எச்சரிப்பு தராரு. இப்போ என்ன சொல்றாரு? எவ்வளவு அழகா சொல்றாரு. நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரோடு இருந்தால் நீர் அவரை தேடினார், அவங்களுக்கு அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மளோடு இருப்பார். நம்ம அவர் விட்டோன்னா அவர் நம்ம விட்டுடுவார் சொல்லி இந்த அனானியாவுக்கு இந்த ஆசாவுக்கு அனானியா ஒரு எச்சரிப்பை தருகிறார். அப்புறம் 19ஆம் வசனம் பாருங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. 35 வருஷம் வரைக்கும் எந்த யுத்தமும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. 35 வருடம் ஆசா அரசாண்டார், ஒரு யுத்தமும் இல்லை. இப்போது அடுத்த ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 படிக்கலாம். இப்போ 36ஆம் வருஷம் வந்துட்டோம். இப்போ ஒரு யுத்தம் வருகிறது. இதில் என்னன்னா, இஸ்ரவேலின் ராஜா பாஷா இல்லையா? இவர் யூதாவின் ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜா. இப்போ யூதா ராஜா இஸ்ரவேல் ராஜா நீங்கள் இன்னும் குழம்ப வேண்டாம். அதாவது 12 கோத்திரங்களை முதல் சவுல் அரசாண்டார், அப்புறம் தாவீது, அப்புறம் சாலமோன். இப்போ சாலமோன் அந்நிய தேவர்களை வழங்கினதுனால ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் தாவீது கொடுத்த வாக்கின்படி அவருக்கு ஒரு ரெண்டு கோத்திரங்களையும் சொல்லப்போனால் 2.5 கோத்திரம் மீதி கோத்திரத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஆளுகள்படி ஒரு அந்நிய தேவர்களுக்கு அல்லது ஒரு அந்நிய ராஜாவுக்கு கொடுக்குறார் இல்லையா? இப்போ 2ஆம் வசனம் பாருங்க. இப்போ பாருங்க, யுத்தம் வந்தவொன்னே இவர் என்ன பண்ணாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த அப்புறம் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களெல்லாம் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதத்துக்கு அனுப்புகிறார். இப்போ முதல் யுத்தம் வரும்போது என்ன பண்ணார், அவர் யாரை சார்ந்து கொண்டார்? முதல் யுத்தம் வரும்போது கர்த்தரை சார்ந்து கொண்டார். இப்போ 2ஆம் யுத்தம் வரும்போது என்ன பண்ணார், இவர் சீரியாவின் ராஜா பெனாதத்தை சார்ந்து கொள்கிறார். புரியுங்களா? அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இவர் இஸ்ரவேல் ராஜாவாச்சே, இவரை ஆண்டவருக்கு பயந்து நடப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொள்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, சீரியாவின் ராஜா கிட்ட போய் 3ஆம் வசனம் பாருங்க. ஏராளமான செல்வங்களை கொடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜாவோடு நீ பண்ணின உடன்படிக்கை அகற்றி போடும் சொல்லி அவருக்கு சொல்றாரு. இவர் என்ன பண்ணாரு, உடன்படிக்கை மட்டும் அகற்றி போடல. அவர் என்ன பண்ணாரு, 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுவதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். பாருங்க, இவர் உடன்படிக்கையை அகற்றி போட்டுன்னு சொல்லிட்டு ஏராளமான பொருட்களை தராரு. ஆனால் இவர் அதை பண்ணலை. என்ன பண்ணாரு, விரோதமாகவே போய் போடுறதுனால அவன் அந்த பாஷா விலகி போயிட்டான். அந்த ராமாவையில் கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்து போனான். இப்போ இந்த ஆசா எண்ணின காரியம் நடந்துச்சான்னு பார்த்தா நடந்துச்சு இல்லையா? யுத்தம் வரக்கூடாது,
இல்லையா, சீரியா ராஜா எனக்கு எதிராக வரான், அந்த இஸ்ரவேலின் ராஜா பாஷா எனக்கு எதிராக வரும்போது அந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு என்று அவர் நினைச்சாரு, நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் நினைச்சது நடந்துதான்னு பார்த்தா நடக்கலை இல்லையா. இவர் நினைச்சது நடந்தது, ஆனால் கர்த்தர் நினைச்சது நடக்கலை. ஏன்னா இது பாருங்க, இவர் ஏன் பயந்தாருன்னா, இவர் வந்து இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி பயந்தார். ஆனால் அனானி இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அதை நீங்கள் பாருங்கள், 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், 2 நாளாகவும் 15:3 இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கும். என்ன செய்தினா, அங்கே மெய்யான தேவன் இல்லை, அவங்க விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. அடுத்தது, அவங்க உபதேசம் பண்ணுறதுக்கு வேதத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஆசாரியன்னு கிடையாது. அடுத்தது, வேதமும் கிடையாது, அங்கே தெய்வமும் இல்லை, வேதத்தை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, அங்கே வேதமும் இல்லை. அடுத்தது 3ஆம் வசனம் பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க. அங்கே ஆண்டவர் இல்லை, வேதத்தை உபதேசிக்க ஆட்கள் இல்லை, வேதமே இல்லை, அங்கக்குள்ளே வருகிறவங்க சமாதானம் கிடையாது. இப்படி தான் அந்த நாடு இருந்தது. அதை கண்டு பயப்படாதுன்னு சொல்லி அனானி தீர்க்கதரிசி ஆசாவுக்கு முன்பதாகவே அவர் அறிவிச்சிருந்தார் இல்லையா. ஆனாலும் இவர் என்ன பண்ணார், பயந்து போய் வேற ஒரு ரூட் எடுத்துட்டார். ஆண்டவரை சார்ந்தாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டார் இல்லையா. இதுக்கப்புறம் தான் அவரை நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2 நாளாகவும் 16:7 அதில் அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாக அனானி யூதாவின் ராஜாவாகி ஆசாவனத்தில் அவனை நோக்கி, நீர் உடைய தேவனை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு. இங்கே ஆண்டவர் என்ன யோசிந்தார்னா, சீரியாவின் ராஜாவை இவனுக்கு கொடுக்கணும், அவனுடைய ராஜ்யத்தை இவனுக்கு கொடுக்கணும், அவனோட ஆஸ்தியை கொடுக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருந்தார். அதுதான் ஆண்டவரோட திட்டம். அதுதான் சொல்கிறாரு இல்லையா, சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு. ஆண்டவரோட திட்டம் அதுதான். ஆனால் இவர் என்ன பண்ணார், இதை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜா பக்கமே போய் சார்ந்து கொண்டார். அவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி அவர் சார்ந்து கொண்டதுனால இந்த காரியம் நடந்தது. நமக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறத அறிவுரை என்னென்னா, ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தெரிந்த காரியமோ தெரியாத காரியமோ, நம்மளுக்கு பழகின காரியமோ பழகப்படாத காரியமோ, எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை தான் சார்ந்து கொள்ளணும். நம்மளுடைய பலத்தினாலையும் நம்மளோட ஞானத்தினாலையும் இந்த பணத்தாலையும் இந்த செல்வாக்கினாலையும் நான் சாதிச்சிருவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே நமக்கு தோல்வியாக தான் நம்ம பார்ப்போம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு தடவை அந்த காரியத்தை பண்ணும்போது ஆண்டவரே எங்கள் துணையாயிரும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் துணையாக இருப்பார், நம்ம செய்வோம். அதே காரியத்தை ஒரு 10 தடவை பண்ணிட்டு வச்சிங்கன்னா நம்ம பழகி போயிடும். அடுத்த தடவை போய் கேட்க மாட்டோம், நானே பண்ணிவிடுவேன் எனக்கே தெரியும்னு. அந்த நேரத்தில் நமக்கு தோல்வியாக முடியும் இல்லைங்களா. எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு மேன்மை தருவார், உங்களுக்கு வெற்றியை தருவார். அதுதான் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொண்டு வாழும்போது உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் வராது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். எப்போ நம்ம சார்ந்து கொள்கிறோமோ, நம்மளோட பலத்தை சார்ந்து கொடுக்குறோமோ, என்னோட படிப்பை சார்ந்து கொடுக்குறோமோ, என் திறமையை சார்ந்து கொடுக்குறோமோ, அப்போ தான் நம்ம தோல்வியை சந்திக்கிற நேரம். இதுதான் யோபு சொல்கிறார் இல்லையா, உத்தமத்தில் உறுதியாக இருந்தேன், ஆண்டவரை மட்டும்தான் நான் சார்ந்து கொண்டேன், ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினார் என்று அந்த உறுதி உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் சில காரியங்களை. ஏன்னா ஆபிரகாம் நம்ம சொல்கிறோம் விசுவாசத்தின் தகப்பன் இல்லையா. பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்லிட்டு அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இல்லையா. ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னது, உன் பெரிய ஜாதி ஆக்குவேன் இல்லையா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சரிங்களா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களெல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். இப்போ ஆபிரகாம் என்ன வயசு, 75 வயசு இல்லையா.
அப்போவே வந்து ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்னது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இல்லையா? இப்போ பாருங்க 13ஆம் அதிகாரம் 14-17 இங்கேயும் ஆண்டவர் திருப்பியும் ஆபிரகாமை சந்திக்கிறார். 13ஆம் அதிகாரம் 14-14 படிங்க. பாருங்க 16ஆம் வருஷத்துல மறுபடியும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறுபடியும் வந்து உறுதிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அவ்வளோ பெரிய சந்ததியை உன் மூலமாக நான் தருவேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? இதை நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த லெவலுக்கு ஆண்டவரை வந்து ஆபிரகாமை கொண்டு போறாரு. என்ன பண்றாரு? 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார் இல்லையா? நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருப்பேன். இவ்வளோ சொல்லியும் அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க ஆபிரகாம் அடுத்த வசனத்தில். அதற்கு ஆபிரகாம் அடியானுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே. பாருங்க, ஆண்டவர் இத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் இவரோட மைண்ட் செட் எங்கே இருக்குன்னா, எனக்கு பிள்ளை இல்லையா ஆண்டவரே இல்லையா? தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி தான் அவர் மைண்டில் அதுதான் இருக்குது இல்லையா? ஆண்டவர் வந்து இத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னுடைய வம்சங்கள்லாம் பெரியதாக இருக்கும்னு சொல்லியும் அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வரல. அடுத்த வசனத்தில் பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அடுத்தது என்ன பண்ணுறார் ஆண்டவர்? மறுபடியும் படிங்க. சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எது என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாம் சொல்லிட்டே இருக்காருல்ல, இந்த சந்ததி இப்படி பெருகும், சந்ததி தூளை போல இருக்கும், வானத்து நட்சத்திரம் போல இருக்கும்னு சொல்லியும் அடுத்த அதிகாரத்தில் என்ன பண்றாரு பாருங்க. 16ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் படிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேர், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். அப்பதான் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல. யாரோட வார்த்தைக்கு செவி கொடுக்குறாருங்க? சாராயின் வார்த்தைக்கு தான் செவி கொடுக்குறாரு இல்லையா? இந்த காரியம் நடக்கும்போது ஆபிரகாமுக்கு 86 வயது. சரிங்களா? ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், எத்தனை தடவை அவருக்கு அடையாளங்களை காட்டினாலும் இவரோட மைண்டு ஃபுல்லாக பிள்ளை இல்லையே சொல்லி என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அப்போ இங்கே எங்கே நம்ம பார்க்குறோம்? அவர் விசுவாசத்தின் தகப்பன் இல்லையா? ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், எத்தனை அடையாளங்கள் கொடுத்தாலும் இவர் அதை நம்பாமல் சாராயின் என்ன பண்ணுறாரு? சாராயின் வார்த்தைக்கு தான் ஆபிரகாம் செவி கொடுக்குறார் இல்லையா? இது 86, அவருக்கு 86 வயது. அடுத்தது பாருங்கள், ஆபிரகாம் ஆதியாகமம் 17 முதல் வசனம். ஆதியாகமம் 17:1. வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்ன சொல்றாரு? உத்தமனாயிரு. இப்போ ஆபிரகாம் என்ன வயசு? 99. 86லேருந்து 99 வயது வரைக்கும் எந்த ஒரு ஆண்டவர் வந்து பேசலை. இப்போ வந்து ஆண்டவரோட ஆபிரகாமோட கழுத்தை பிடிக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றார்? ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
உத்தமனாய் இரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருன்னு சொல்லி ஆபிரகாமு கழுத்து அங்கே தான் பிடிக்கிறார் ஆண்டவர். எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தும் அடையாளம் கொடுத்தும் ஆபிரகாமுக்கு இன்னும் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரல, அந்த உத்தமத்தில் நினைக்கல. இதை சொன்னவொன்னே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, 2ஆம் வசனத்தில், நான் உனக்கும் எனக்கும் நடுவே என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றாரு. மறுபடியும் சொல்கிறாரு, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். இப்போ தான் ஆபிரகாமுக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருன்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம இதை குறித்தானே பார்க்குறோம், உத்தமத்தில் நிலைத்து நிலுங்கள். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஆபிரகாமரை விசுவாச தகப்பன்னு சொல்கிறது பார்க்கும்போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 11:17 பக்கம் 303. ஆபிரகாம் எப்படி அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தார். அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தனது ஒரே பேராளரையே பலியாக ஒப்புக்கொடுத்தார். மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டார். கடைசியில் என்ன எப்படி முடிக்குது? அவரோட விசுவாசம் என்னன்னா, இப்போ நான் வந்து பலி கொடுக்குறேன், சாதாரண பலியில் தகன பலி கொடுக்குறேன், அந்த சாம்பலிலிருந்து ஆண்டவர் மறுபடியும் ஈசாக்கை உயிர்ப்பிக்க முடியும்னு அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா! எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் மறுபடியும் அவனை உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லி அவர் வந்து விசுவாசிக்கிறார் இல்லையா? அந்த கடைசி வருஷம் திருப்பி படிங்க. பாருங்க, அவருடைய விசுவாசம் அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவரை சந்தித்து சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமனா இருன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சூழ்நிலையில பார்ப்போம் இல்லையா, பிரச்சனைகளை பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய கரம் இருக்கிறது, ஆண்டவர் அதை காட்டிலும் உயர்ந்தவரை நம்ம வந்து விசுவாசிக்காமல் போயிடும் இல்லையா? ஆபிரகாம் விசுவாசித்தார், இவர் மரித்தாலும் இவர் சாம்பலாம் போனாலும் அதன் மூலமாக மறுபடியும் ஈசாக்கு எழுப்புவான் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஆண்டவரை சார்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை ஆபிரகாம் இருந்ததுனால தான் இந்த பூமியில் சஞ்சரித்து கூட அவர் பரதேசியாக இருந்தார். ஏராளமான சொத்து இருந்தாலும் கூடாரவாசியாக தான் இருந்தார். ஏன்னா அவர் ஆண்டவரை தான் சார்ந்து கொண்டிருந்தார். இதுதான் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்ற அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம ஒரு உத்தமமான ஜனமாக இருப்போம். அப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் ஆண்டவர் வந்து கண்ணோக்கி பார்க்கிறார். எதற்கு? அவருடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படியாக ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்த ஒரு நபரை பார்ப்போம், படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோவான் 1:47. நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இல்லையா? ஆண்டவர் வந்து நிறைய பேரை பாராட்டுவார் இல்லையா? தவறான காரியத்தை அவர் கண்டிக்கதும் செய்வார், நல்ல காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பாராட்டுவார் இல்லையா? இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலே சொல்லி பாராட்டினார் இல்லையா? 100க்கு அதிபதியை பார்த்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலையும் நான் பார்க்கவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் பாராட்டுறார். இப்போ நாத்தான் வேலை எதுக்கு வந்து ஆண்டவர் இப்படி சொல்கிறார் இல்லையா? இந்த நாத்தான் வேல் பிலிப்புலாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து வாலிபர்கள், இளைஞர்கள் சரிங்களா? வேதத்தை நன்று கற்றவர்கள். இவர்கள் யூதர்களாக இருந்ததுனால வேதத்தை வந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நல்ல கற்றுப்பாங்க. இப்போ பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்கள். யோவான் 1:45. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். பிலிப்பு வந்து தனக்கு தெரிந்த இயேசுவை வந்து நாத்தான்வேலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு நாத்தான்வேல் என்ன சொல்கிறார் பாருங்க, 46ஆம் வசனத்தில், நான் சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் வேதத்தை வந்து நல்லா அறிந்தவர்கள், நல்ல கற்றவர்கள் சரிங்களா? இப்போது நாத்தான்வேலுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வேதத்தில் போட்டிருக்குது மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பட்சம் இல்லாமல் மீகா 5:2 1078 பக்கம் நம்பர்.
மீகா 5:2 இங்கே வந்து என்ன சொல்லுது பாருங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருக்கும். இஸ்ரவேலில் ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இப்போ பெத்லகேமில் இருந்து தான் யூதாவை ஆளுவதற்கு ராஜா புறப்பட்டு வருவார். சரிங்களா? இதுதான் வசனம் சொல்லுகிறது. இதை இவங்க நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. இவங்க பிலிப்பு வந்து சொல்கிறாரு, நாசரேத்திலிருந்து அதாவது இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு சொல்லும் போது, இப்போ அதுக்கு 46ஆம் வசனம் நாத்தான்வேல் சொல்கிறாரு, நாசரேத்திலேருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமோ அப்படின்னு சொல்கிறாரு. நாசரேத்திலேருந்து எப்படிப்பா ராஜா வருவார்? நம்ம வேதம் தான் கிளியராக சொல்லுது, பெத்லகேமில் இருந்தால் ராஜா வருவார் அப்படின்னு வந்து நாத்தான்வேல் சொல்கிறாரு இல்லையா? அவருடைய வேத அறிவு, தல அறிவு என்ன சொல்லுதுன்னா, நாசரேத்திலேருந்து ராஜா வரமாட்டார், மேசியா வந்து நாசரேத்திலேருந்து வரமாட்டார், பெத்லகேமிலேருந்து தான் வருவாருன்னு அவருடைய தலை அறிவு சொல்லுது, அவருடைய வேத அறிவு சொல்லுது. ஆனால் மனசு என்ன சொல்லுது? நம்ம போய் பார்க்கலாம், ஒருவேளை அவர் மேசியா இருப்பாரோ. எதற்கு அவர் அப்படி நினைச்சாருன்னா பாருங்க, 47ஆம் வசனம், இயேசு நாத்தான்வேலை தமிழிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஒரு இன்னோசென்ட்டாக கேட்குறாரு இல்லையா? என்னிடத்தில் நீ எப்படி அறிவின்னு கேட்கும்போது, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இப்போ அத்திமரத்தில் கீழே இருக்கிறத சொன்னவனே அவர் ஏன் வந்து அப்படி சொல்கிறாரு இல்லையா? அதற்கு நாத்தான்வேல் அதுக்கு என்ன சொல்கிறாரு? 49ஆம் வசனத்தில் இப்போ பாருங்க, அவர் வந்து நினச்சிட்டு இருந்தார் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு. ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை சொன்னவொடனே இவர் என்ன சொல்கிறாரு? ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்கிறார். எப்படி அப்படியே மாறினார் இல்லையா? அவருடைய தலை அறிவு, அவருடைய வேத அறிவு சொல்கிறது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது, பெத்லகேமில் தான் வரும்னு. ஆனால் இவர் வந்து பார்க்குறாரு, இவர் வந்து கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்கிறாரு. சொன்னவனே சொல்கிறாரு, நீ தான் ராஜான்னு சொல்கிறாரு. இப்போ பார்க்கும்போது இவர் வந்து அத்திமரத்தின் கீழே தியானம் பண்ணாருன்னு இங்கே பார்க்குறோம் இல்லையா? இப்போ நான் அதனால் உன்னை அறிவேன்னு சொல்கிறார். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வரேன், இப்போ பிரதரை வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், நான் இவர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் நேற்று உங்களை நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் பிரதர்ன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? நம்ம சாதாரணமாக நடக்கிறது தான். ஆனால் இது இப்படி வந்து ஆண்டவர் சொன்ன உடனே இவர் வந்து ரபி, நீ தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாரு. எப்படின்னா இவருக்குள்ள ஒரு பழக்கம் என்னென்னா, யூதருக்குள்ள வாலிபருக்குள்ள பழக்கம், அத்திமரத்தில் கீழே இருந்து தியானம் பண்ணுவார்கள், அதை ஜபம் பண்ணுவார்கள். என்ன பண்ணுவாருங்கன்னா, மேசியா வரணும், எங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி இந்த தியானத்தில் இருப்பாங்க. அவங்க தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. நீ வந்து மேசியாவை காண்பாயின்னு சொல்லி அவருக்கு வெளிப்பாடு இருக்குது, அவருக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு, யாரும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து அதே வார்த்தை இவர்கிட்ட சொல்லும் போது இவர் வந்து அப்போ தெரிஞ்சது இவர் தான் வந்து மேசியான்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சது இல்லையா? அப்போது நம்மளுடைய தலை அறிவு இல்லை வந்து நம்மளை சார்ந்து நம்மளுடைய ஒரு முடிவு எடுக்கும்போது அது தவறாக தான் போகுது. நம்ம அறிவை குறித்து சார்ந்து முடிவு எடுக்காமல் நம்ம மனசை சார்ந்து நம்ம முடிவு எடுக்கும்போது ஆண்டவர் இதை காட்டிலும் பெரியவர் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்னா, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? இதே தான் நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அவன் வந்து தலைவரையோடு இருந்தாலும் அவனோட வேத அறிவு தப்பு இல்லை, அது இருந்தாலும் அவனுக்குள்ளே அந்த மனசு சொல்லிச்சு, ஒருவேளை ஒரு இயேசுவாக இருப்பாரோ. ஏன்னா நம்ம வந்து அத்திமரத்தில் கீழேருந்து தியானிக்கும் போது நமக்கு வெளிப்பாடு கிடச்சிதே, இவர் இருப்பாரோன்னு சொல்லி அவர் வந்து போய் பார்க்கும்போது அது உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவரை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்புறம் வசனம் 50 பாருங்கள், ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, இதை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை காண்பாயின்னு சொல்கிறார் இல்லையா? அது என்ன பெரிய காரியங்களை அவர் கண்டார் பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனம் இது பாருங்கள், நம்ம தெரிஞ்ச காரியம்தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்து வருவதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டார். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அப்போ அடுத்த வசனம் பாருங்க. நாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார்.
அவருக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணாராம், அவரை சோதிக்கலாம், இவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி சோதிக்கும்படி. இப்போ சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி தான் பண்ணுவார். ஒரு பிரச்சனை இருக்கும், இவங்க என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு சொல்லி ஒரு காரியத்தை அனுமதிப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவார். இவன் என்ன சார்ந்து இருக்கிறானா, இல்லை மற்ற எவனாவது சார்ந்து இருக்கிறானா, அவன் செயலெல்லாம் என்ன தான் நம்பி இருக்கிறதா, இல்லை மற்ற காரியங்களை சார்ந்திருக்குதான்னு பார்ப்பார். நம்ம ஆண்டவரை சார்ந்துட்டா ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம வேறு ஏதாவது சார்ந்திருக்கும் போது தான் நமக்கு வந்து பிரச்சனைக்குள்ளே போய் முடியும். சரிங்களா? இப்போ வந்து இவங்களாம் வந்து லோக்கல் ஆளுங்க, அதாவது பிலிப்பு அந்திரேயால வந்து பெத்சாயிதா, நம்ம வந்து யோவான் 1 47 பார்க்கும்போதே அதை நீங்கள் படிக்கலாம். பிலிப்பு என்பவர் அந்திரியா பேதுரு என்பவருடைய ஊர் ஆகிய பெத்சாயிதா பட்டணத்தான், அங்கே தான் இருக்கார். இப்போ வசனம் 7 பாருங்கள், இவர் சோதிக்கும்படி இப்படி கேட்குறாரு இல்லையா? வசனம் 7 என்ன சொல்லுது? இப்போ தலை அறிவு என்ன சொல்லுதுன்னா, இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ தேவைப்படும்? 200 பணம். இப்போ 200 பணம்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியுதா? தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? 5000 புருஷர்மார்கள் இல்லையா? வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, மனைவிகள் குழந்தைகளை சேர்த்து கிட்டத்தட்ட 15000 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மினிமம் இப்போ உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், ஆளுக்கு 3 இட்லின்னு வச்சுக்கோங்க, கொடுக்கணும். இப்போ 15000 பேருக்கு எத்தனை இட்லி தேவைப்படும் சொல்லுங்கள்? 15000 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு 3 இட்லி கொடுக்க போகிறோம். எத்தனை இட்லி தேவைப்படும்? 45000 இட்லி. ஒரு இட்லி 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ செலவாகும்? 4.5 லட்சம். ஒரு வேலைக்கு சாப்பாடுக்கு 4.5 லட்சம். நான் மினிமம் சொல்கிறேன். தலை அறிவு கணக்கு போடுது. இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு இத்தனை வேணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 4.5 லட்சம் ஒரு வேலை சாப்பாடுக்கு ஆகும்னு சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பெரிய அற்புதத்தை செய்கிறார் இல்லையா? அவருக்கு 4.5 லட்சம்லாம் சாதாரண விஷயங்க. ஒரு வேளை சாப்பாடு 4.5 லட்சம் தேவைப்படுதுன்னா அவருக்கு நம்ம அப்படி தான் கணக்கு போடுவோம். இந்த ஒரு வேளை 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் இவ்வளோ காசு ஆகுது, இப்படி போடும்போது ஆண்டவர் அதுக்கு சாதாரண விஷயம். அவர் என்ன பண்ணார்? 2 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சார். எல்லா ஜனங்களும் பசியாறினாங்க. அதுக்கு மேலே 12 கூடை நிரம்ப ஆண்டவர் எடுத்தார் இல்லையா? இதுதான் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை காட்டிலும் பெரிதான அற்புதங்களை காண்பார் என்று நாத்தான்வேலுக்கு சொல்கிறார் இல்லையா? நம்ம சார்ந்து கொண்டு, நம்மளுடைய தலையறிவை சார்ந்து கொண்டு, நம்ம திறமையை சார்ந்து கொண்டு ஆண்டவரை நம்பாமல் இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அற்புதத்தை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில் செய்வார். சரிங்களா? நீங்கள் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்டா உங்கள் சூழ்நிலை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். உங்கள் கடன் பிரச்சனையோ சரீரத்தில் வியாதியோ எதை காட்டிலும் ஆண்டவருடைய நாமம் அதை காட்டிலும் மேலான நாமம். நான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னென்னா, அவரை சார்ந்து கொள்ளணும், முழுமையாக அவரை நம்பணும். 1% கூட நம்ம வந்து அந்த நம்பிக்கையில் வந்து சோர்ந்து போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சாட்சியாக. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கேன், ஒரு எம்என்சி கம்பெனியில். இப்போ ஒரு எம்என்சி கம்பெனிலாம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ நான் வந்து அமெரிக்கா தேசத்துக்காக வேலை பார்க்குறேன்னா, அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற விடுமுறையாக தான் நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ அவங்களுக்கு டே ஷிஃப்ட்னால் நான் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கணும் இல்லையா? அந்த டைமில் தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும். அவங்களுக்கு என்னென்ன விடுமுறை இருக்கோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதுதான் அப்படி தான் இருக்கும் எம்என்சி கம்பெனியில். எந்தெந்த கண்ட்ரிக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த கண்ட்ரியில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் இங்கேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண நேரத்தில் இருக்கும். நான் வேலை பார்த்தது வந்து எந்த கண்ட்ரிக்காக நான் வேலை பார்த்தேன்னா துபாய். சரிங்களா? துபாயோட தேசத்துக்காக நான் இங்கேருந்து வேலை பார்க்குறேன். அதனால் வந்து எனக்கு டே ஷிஃப்ட்டு தான், அதாவது வந்து பகல் நேர வேலை தான். ஏன்னா அவங்களும் பகல் நேரம் தான் வேலை பார்ப்பாங்க, நானும் பகல் நேரம் பார்ப்பேன். ஆனால் அந்த வார விடுமுறை வரும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா, அவங்களுக்கு வந்து வெள்ளி சனி தான் வார விடுமுறை இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய தேசமாக இருந்தனால அவங்களுக்கு வார விடுமுறை வந்து எப்பவுமே வெள்ளி சனியில் தான் இருக்கும். நமக்கு சண்டே சர்ச் போகணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுவேன், பர்மிஷன் வாங்கிட்டு காலையில் சர்ச்சு போவேன். சர்ச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என் லேப்டாப்பை லாகின் பண்ணி என் வேலையை பார்ப்பேன். திருப்பி வந்து ஈவினிங் வந்து சர்ச்சு போவேன். 6 மணிக்கு மின்ட்டில் ஒரு ஃபெலோஷிப் நடக்கும், அங்கே போவேன். இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதனால் காலைல சர்ச்சு போயிட்டு உடனே கிளம்ப வேண்டியதாக இருக்கும். அங்கே ஏதாவது மீட்டிங்கு, இந்த ஃபெலோஷிப் மீட்டிங்கு, இந்த உபவாச கூட்டம் எதுவுமே என்னால் அட்டன் பண்ண முடியாது.
திருப்பி ஈவினிங் வந்துட்டு போனோம். இப்படி தான் வந்து என் காரியம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன், ஆண்டவரே ஒன்று என் வேலையை மாற்றுங்க, இல்லை என் டிபார்ட்மெண்ட்டை மாற்றுங்க, சரிங்களா? இப்படி என்னால் கண்டினியூ பண்ண முடியாது சொல்லிவிட்டு இப்படி தான் என் ஜெபம் இருந்துச்சு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு உபவாச கூட்டத்தில் எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இங்கே வந்து எஸ்ரா வந்து ஒரு உபவாசத்தை கூறி அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது 22ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இப்போ என்ன நடக்குதுன்னா பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு போகிறாங்க. எதுக்கு? ஆலயத்தை கட்டுறதுக்கு. அதனால் விலை உயர்ந்த பொருட்கள், ஏராளமான செல்வங்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், திருப்பி கொள்கிறீங்களா? 559 பக்கம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எஸ்ரா 8:22 பக்கம் 559. சத்ருவை விலக்கி நிறுத்துங்க. இங்கே பாருங்கள், வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். யார்? எஸ்ரா சொல்கிறார். ராஜா கிட்ட போய் நான் வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு வெட்கப்பட்டேன். ஏன்னா இப்போ அவங்க போகிறாங்க, போகிறதுல வந்து நிறைய பொருட்கள், நிறைய விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து சத்ரு வந்து தாக்குறதுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் ராஜா கிட்ட போய் நான் உதவி கேட்கறதுக்கு நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு வெட்கப்பட்டாருன்னா பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்க. ராஜாவுக்கு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவனுடைய கரம் அவர்களை தேடுறவர்கள் மேலே இருக்கிறது இல்லையா? அவரை விட்டு விலகினா அவரோட கரம் விலகிடும், அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதுன்னு ராஜா கிட்ட சொல்லியிருந்தேன், சரிங்களா? நான் ராஜா கிட்ட இந்த காரியத்தை தான் சொல்லியிருந்தேன். இப்போ ராஜா கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்டேன்னா ராஜா கேட்பார் இல்லையா, அப்போ தேவனோட கரம் உன்னோட இல்லையா, தேவனை உன்னை பின்பற்றலையா, உன்னை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு கேட்பார். அதனால இவர் என்ன பண்ணாராம், அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன பண்ணாராம், வெட்கப்பட்டாராம். இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, என்னோடய பாஸ் கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு ஒரு வேலையை மாற்றி கொடுங்க, இல்லையா டிபார்ட்மெண்ட்டை மாற்றி கொடுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கேட்டால் அவர் பண்ணுவார் இல்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, ராஜா கிட்ட கேட்கறதுக்கும் நான் வெட்கப்பட்டேன். ஏன்னா ராஜாவுக்கு நல்லா தெரியும் தேவனோட கரம் என்னோடு இருக்கிறதுனால அவர் என்ன நடத்துவார் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இதுதான் அப்போ நான் ஜெபம் பண்ணது ஆண்டவர்கிட்ட. இது தான், ஆண்டவரே ஒன்று என்னை வேலையை மாற்றுங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் மாற்றுங்க, நான் யாருக்கிட்டையும் போய் நான் வந்து உதவி கேட்க மாட்டேன், நான் சார்ந்து கொள்வது உங்களை மட்டும் தான் நான் வந்து சார்ந்து கொள்வேன்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ஜெபம் அப்படி தான் அது. ஆனால் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. யாராவது உங்களால் என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க முடியுதா? என்ன நடந்திருக்கோம்? மிஞ்சி போனா டிபார்ட்மெண்ட் மாறிங்களா? துபாய் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. வெள்ளி சனி இருக்கிற வாட முழுமுறையை அவங்க சனி ஞாயிறுன்னு மாற்றுறாங்க. எங்கே? துபாய் கவர்மெண்ட்டில், துபாய் நாட்டில் மாற்றுறாங்க. பாருங்கள் ஆண்டவரோட வல்லமையை பாருங்கள். நம்ம நினைக்கிறது ஒன்று, அதை காட்டிலும் பெரிய காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம அவரை சார்ந்து கொள்கிறோமா, இல்லை நம்ம வந்து மற்றவங்க தேடி ஓடி போகிறோமா, யார்கிட்டயாவது போய் நிற்கிறோமா? ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலன்னு சொல்லுங்க, ஆண்டவர் முதல்ல ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர் சொல்லுவார் இவர்கிட்ட போங்கன்னு. ஏன்னா யோசுவா வந்து யுத்தம் நடக்குது இல்லையா, யுத்தம் நடக்கும்போது இந்த சூரியனை நிற்கணும் யோசுவாக்கு. முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட தான் போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ சூரியன்கிட்ட போய் பேசு. யோசுவாவே சூரியன்கிட்ட பேசி சூரியன் நிறுத்துறாரு. நீ ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் கைட் பண்ணுவார், நீ யார்கிட்ட பேசணும், என்ன செய்யணும். யோசுவா முதல்ல போய் சூரியனை நில்லுன்னு சொல்லலை, ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் யோசுவா செய்யாரு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் உத்தமத்தில் உறுதியாக நிற்கும் போது ஆண்டவர் உங்களை கனம் பண்ண வல்லவராக இருக்கும், சரிங்களா? எந்த காரியங்களும் எந்த சோதனையிலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார். நம்மளை சார்ந்து கொள்ளும் போது தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சரி, நேரம் கடந்து போகிறது. ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம், சரிங்களா? சரி, என்னாகமம் 14:24 அதை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 14:24. இங்கே ஒரு உத்தமமான ஒரு நபரை ஆண்டவர் சொல்கிறார்.
அந்த சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன சொல்கிறாரு? அவன் என்னை உத்தமமாக என்னை பின்பற்றினபடியால். இல்லையா? காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவனை மட்டும்தான் அவன தேசத்துக்குள்ளே நான் போய் சேர பண்ணுவேன். இல்லையா? இப்போ இந்த கானான் தேசத்துக்கு எல்லைக்கு வந்துட்டாங்க. இப்போ தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு போத்துறதுக்கு ஒன்றுன்னு மோசே அனுப்புகிறாரு. போயிட்டு வந்தாங்களே 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இல்லையா? துர்செய்தியை பரப்புகிறாங்க. யோசுவா பேசாமல் இருக்கார். ஆனால் காலை மட்டும் சொல்கிறாரு, நம்ம போய் அதை எளிதில் சுதந்திரித்து கொள்ளலாம். இல்லையா? என்னாகமம் 13:30 பாருங்கள். என்னாகமம் 13:30. அப்போது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்வோம் என்றான். காலேப் இப்படி தான் சொன்னார். இல்லையா? நம்ம உடனே போகலாம், சுதந்திரித்து கொள்ளலாம், நம்ம எளிதாக ஜெபித்து விடுவோம்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கூட போனவங்க என்ன சொல்கிறாங்க? 31ஆம் வசனத்தில் இப்படி தான் நம்ம சில நேரத்தை சொல்லுவோம், இது எப்படிங்க முடியும், இது எப்படிங்க முடியும், நமக்கு அவங்க ஈக்குவலாக, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய நோய் இது. இல்லையா? இப்படி தான் நெகட்டிவாக சொல்லுவாங்க. இல்லையா? இப்போ 32ஆம் வசனம் பாருங்கள். ஆ 32ஆம் வசனம் பாருங்க. நெகட்டிவான பேசுகிறாங்க, நெகட்டிவாக சொல்கிறாங்க, துர்செய்தியை பரப்புகிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. யார்? இந்த 10 பேர். இப்படி தான் சில பேரும் நம்ம பார்க்கலாம். நம்மளோட விசுவாசத்தை குலைக்கிறதுக்கே சில பேர் பேசுவாங்க, இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு. ஆனால் ஒன்று நினச்சிங்க, எல்லா சூழ்நிலையும் காட்டிலும் ஆண்டவர் பெரியது. நீங்கள் நினச்சி பார்க்க கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதுதான் இப்படி தான் இருக்குது காரியம். என்னாகமம் 14:1 இங்கே ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். என்னாகமம் 14:11 வசனம். எது வரைக்கும் என்னை விசுவாசங்கள் இருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் உங்களை கூப்பிட்டு வந்தேன், மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் உங்களை பாதுகாத்தது, நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு கூட பழசாகலை, உங்கள் செருப்பு கூட தேஞ்சு போகலை, உங்களுக்கு வானத்துலேருந்து மண்ணாவை கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தும் நீங்கள் என்ன விசுவாசம்லாம் இருக்கிறாங்களே. இந்த ஜனங்களை பாருங்கள், எப்படி என்ன இவ்வளோ நாள் இவ்வளோ நடத்தி வந்தோம், என்ன விசுவாசிக்காமல் இருக்கிறானுங்களே. அது சொல்லிட்டோம். 24ஆம் வசனம் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவி உடையவனாக இருக்கிறபடியால். காலேபுக்கு மட்டும் என்ன இருக்கான்? வேற ஆவி இருக்கிறது. இல்லை, வேறு ஆவி உடையவனாக இருக்கிறான். இந்த ஆவி என்னென்னா விசுவாசத்தை குறைச்சி இடப்படுகிற ஆவி இல்லை, இது விசுவாசிக்கிற ஆவி. இல்லையா? உத்தமமாக என்னை பின்பற்றுபடினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இல்லையா? உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசத்தை நம்ம போய் சேர்வோம். அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சா? வேற ஆவி இருந்தது. என்ன ஆவி? உலக மக்களுக்கு இருக்கிற ஆவி கிடையாது, புறஜாதியாருக்குள்ளே இருக்கிற ஆவி கிடையாது. இது என்ன ஆவினா? ஆண்டவரை அறிகிற ஒரு ஆவி. இல்லையா? இது கர்த்தரின் ஆவி, கர்த்தர் கொடுக்குற ஆவி. அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் கானானுக்குள்ளே போக முடியும். இல்லையா? அங்கே தான் நாமும் இப்போது என்ன பண்ணுறோம்? கானான் நோக்கி போயிட்டுருக்கோம். இல்லையா? அந்த உலக வாழ்க்கையை விட்டு பரலோகத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இயேசு தம்முடைய ரத்தத்தாலே நம்ம மீட்டு கொண்டார். இல்லையா? இந்த எகிப்திலிருந்து எப்படி இவங்க கானானுக்குள்ளே போனாங்களோ அதே போல தான் நம்ம நம்மளுடைய பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும் இந்த வாழ்க்கையிலனா? ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தெரிந்த காரியமோ தெரியாத காரியமோ, பழகின காரியமோ பழகாத காரியமோ, எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, நம்ம உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பூமியிலும் நம்மளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ செய்வார். எந்த பிரச்சனைனா இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் சார்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை
கண்டிப்பாக கானான் கொண்டு போய் சேர்ப்பார். உங்களை வாழ்க்கையிலையும் இந்த நாள் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இல்லையா? விசுவாசிக்கிற இந்த செய்தி உங்களை தொற்றுக்கணும்னு, விசுவாசிக்கிற இந்த செய்தி உங்களை மாற்றணும் இல்லையா? எந்த சூழ்நிலை இருந்தால் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நில்லுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் மேற்பட்டவர் ஆண்டவர். எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய ஆண்டவர் அவர். ஜெபிக்கலாமா? ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபிக்கலாம். எழுந்திருக்கிறீங்களா? ஒரு ஜெபிச்சு நம்ம முடிக்கலாம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உத்தமமான ஜனமாக உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த வியாதியிலும், எந்த நோயிலும், எந்த கடன் பிரச்சனையிலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீங்கள் மேலாக இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காலை வைக்கிற அதே ஆவி எங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ளும் ஊற்றுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை நிலைத்து நின்று ஆண்டவரை உண்மையை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோபியை சுட்டு வேலை எடுத்து பாதுகாத்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய அக்கினி மதில் ஆண்டவரை பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை உண்மையை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை, இந்த வேலையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி, எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை, மீதமுள்ள நேரத்தை கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென்.